வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட இப்பொழுது நான் உங்ககிட்ட விவாதிக்க போற ஒரு விஷயம், அப்டின்னா சொல்ல போற விஷயம், விவாதிக்கிறது அப்படிங்கிறது கூட நீங்க அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லும்பொழுது அதை விவாதித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். காடு எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத நாம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவ நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வர காத்துட்டு இருக்கேன். இந்த பதிவானது ஆரோ செல்வா ரைட் அப்படிங்கிற முகநூல் பக்கத்திலிருந்து அவருடைய அனுமதி பெற்று தான் இந்த இந்த பதிவை நான் வாசிக்கிறேன். இந்த பதிவை வாசிக்கும் பொழுதே நமக்குள் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுவது போல தான் எனக்கு இருந்தது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அல்லது உங்களுடைய எண்ண ஓட்டம் தான் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள். ரொம்ப நீண்ட உரையாடலாக இதை நான் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் பதிவுக்கு போவதற்கு முன்னால் அதனுடைய ஆழ்ந்த கருத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக தான் நான் அப்படி ஒரு நீண்ட உரையை நிகழ்த்த வேண்டியதாயிற்று. வாருங்கள், அந்த பதிவு இப்படியாக ஆரம்பிக்கிறது. காடு என்பது ஒரு உடல், ஒரு உயிர். காடு என்பது பல்வேறு உயிரினங்களை கொண்ட இடம் அல்ல. அது ஒரு உயிரினம். அந்த உயிரினத்திற்கென்று சிந்தனை உண்டு, உணர்வுகள் உண்டு, வடிவமைப்புகள் உண்டு, தேவைகள் உண்டு. ஓங்கி உயர்ந்த ஆலமரத்தின் பொந்துக்குள் வாழும் எறும்புகள் ஆலமரத்தின் முழுமையை அறிவது இல்லை. காடு என்பது ஒரு உயிர்தான் என்ற கருத்தும் இதை போலதான். காடுகளில் உள்ள ஓடைகளையும் பறவைகளையும் மரங்களையும் வேடிக்கையாக பார்க்கும் மனிதர்களுக்கு காட்டின் முழுமை புரியாது. இங்கே எல்லாமே ஒன்றுக்குள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு உடல், ஒரு உயிர் என்று நினைத்தால் அது முழுமை அல்ல. நீங்கள் உண்ணும் உணவையும் காற்றையும் தன்னுடையதாக்க பல கோடி நுண்ணுயிர்கள் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இவையெல்லாம் செந்தமிழன் அவர்கள் எழுதிய கான் புத்தகத்திலிருந்து நான் எனது என்ற சிந்தனைகள் உயிர்களுக்கு இல்லை. சரியாக சொல்வது என்றால் எல்லா உயிர்களும் கூடி வாழ்வதையே விரும்புகின்றன. கூடி வாழ்வது ஒன்றுதான் படைப்பின் இயல்பும் விதியும் ஆகும். சிங்கவால் குரங்குகள் மரக்கிளையில் இருக்கும்போது அந்த மரங்களின் கீழே மான் கூட்டம் மேய்வது வழக்கம். சிங்கவால் குரங்குகள் கடித்துவிட்டு வீசும் துளிர்களை மான்கள் உண்ணுகிறது. தொலைவில் வேட்டை விலங்குகள் வருவதை சிங்கவால் குரங்குகள் அறிந்து கொண்டு மான் கூட்டத்திற்கு சொல்லும். அவைகள் தங்களை காத்துக்கொள்ளும். இதுதான் கூட்டு வாழ்க்கையின் சிறப்பு. காடு தனது உடலில் தாவரங்களையும் பறவைகளையும் வேறு பல உயிரினங்களையும் கொண்டுள்ளது. எல்லா உயிர்களுக்குமான தேவைகளை காடு பார்த்து கொள்கிறது. தனக்குள் வாழும் எந்த உயிரினமும் அளவிலும் ஆற்றலிலும் மிகுந்து விடக்கூடாது, குறைந்தும் விடக்கூடாது என்பதில் காடு தெளிவாக உள்ளது. மனிதர்களும் காடுகளின் ஒரு அங்கம்தான். காடுகளுக்கும் மனிதர்களுக்குமான உறவை நவீன சிந்தனை போக்கு அறுத்தெறிந்து விட்டது. காட்டிலிருந்து வெளியேறுவதுதான் மனிதர்களுக்கான சிறப்பம்சம் என்ற கதையை நவீனம் தனது ஆயுதமாக மாற்றிவிட்டது. இந்த குரூரத்தின் விளைவுதான் மனிதர்களால் இயற்கையை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை. காடுகளின் இயல்புகளை புரிந்து கொள்வது மனிதனின் அடிப்படை கடமை. ஏனெனில் மனிதனும் அதில் ஒரு அங்கமே. இந்த கூட்டு வாழ்க்கையை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. காடுகளை அழித்துவிட்டு மரங்களை நடவு செய்கிறார்கள். நிச்சயமாக மரங்கள் அடர்ந்த தோப்புகள் காடுகள் அல்ல. எந்த நிலத்தில் பல்வேறு உயிரினங்கள் வாழ்கிறதோ அந்த நிலத்திற்காக தான் வானம் தனது மழையை அனுப்பும். மரங்கள் இருந்தாலே மழை பெய்துவிடும் என்ற அரைகுறையான புரிதல் மனிதர்களின் நவீன சிந்தனையில் உதித்த குப்பை. இந்த குப்பையால் மழையை தருவிக்க முடியாது. இதனால்தான் குளிர் மலை பிரதேசங்களான உதகை, கொடைக்கானல் போன்ற இடங்களுமே வறண்டு போய்விட்டன. ஆம், மிகவும் அற்புதமான இந்த சிந்தனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? காடுகள் அவசியம் என்பதை மிகவும் அற்புதமாக இதைவிட வேறு அழகாக சொல்லிவிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் முகத்தில் அறைந்தது போல இருக்கிறது இந்த பதிவு அப்படின்னு நான் சொல்லணும் அல்லவா? ஆரோ சில்வா ரைட் அவர்களின் முகநூல் பக்கத்தில் காடுகளை பற்றி மிகவும் அற்புதமான ஆழ்ந்த புரிதல் கொண்ட பல பதிவுகளை நீங்கள் சென்று வாசிக்கலாம். அவருடைய அற்புதமான அந்த பதிவை வாசித்து நாம் ஒவ்வொருவரும் திருந்தினால் காடுகள் காப்பாற்றப்படும். காடுகள் காப்பாற்றப்பட்டால் பல்லுயிர் பெருக்கம் இங்கே
மிகவும் அற்புதமாக நிகழும். பல்லுயிர்களும் வாழ்வதற்காக தான் இந்த உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை நம்மால் உணர முடியும். பல்லுயிர்களும் சேர்ந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவோம் என்பதை மிகவும் அற்புதமாக இந்த பதிவு சொல்லியிருக்கிறது. நன்றி ஆரோ செல்வா ரைட் பக்கத்திற்கு நான் சொல்லிக்கொள்ள விரைகிறேன். இதேபோல மிகவும் அற்புதமான பதிவை அவருடைய அனுமதியோடு இன்னும் காடுகளை பற்றி இன்னும் நாம் சொல்ல காத்துக்கொண்டே இருக்கிறேன் அன்பு நேயர்களே. இதை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஆம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ஆழ்ந்த புரிதலோடு இந்த பூமியை நாம் காப்பாற்ற முனையும் தருணம் வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பதிவு செய்யுங்கள். உங்களுடைய அற்புதமான கருத்தை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் அன்பு நேயர்களே. இதேபோல அற்புதமான பதிவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.